ஹாய், இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ நண்டை கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 200 கிராம் சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை 4 பச்சை மிளகாய் சேர்த்து அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வேக வச்ச நண்டை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நண்டை குக்கரில் வேக வைக்கிறதுனால குழஞ்செல்லாம் போகாது. உங்களுக்கு அந்த சாறு எல்லாமே கிரேவியில் இறங்கிடும். கிரேவியும் சீக்கிரம் ரெடி ஆயிரும். இப்போ நண்டெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா வற்றி கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. கிரேவி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நண்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். டாடா.